இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஒரு வீடியோவுடைய எண்டில் வந்து ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதனாலேயும் என்னவோ நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஐசிங் சுகர்னால் என்ன, அது எப்படி பண்ணுறது? ஒரு சிலர் வந்து சுகரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதுதான் ஐசிங் சுகரா அப்படின்லாம் கேட்குறீங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் வந்து எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர்னு கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் நல்லா பவுடர் பண்ணியிருந்தாலுமே அதை ஒரு சல்லடை வச்சு 2-3 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஷாப்பில் வாங்குகிற ஐசிங் சுகர் கூட இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம தனியாக கடையில் போய் ஐசிங் சுகர்னு செப்பரேட்டாக வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்லேயே பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பொதுவாக வேறு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணி பவுடர் சுகராக மட்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரெசிபிஸில் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த ஐசிங் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.